கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை, ஒரு புதிய நாள். இரவிலே பாரத்தோடு சிலர் தூங்கினீர்கள். காலையில் எழும்பும் பொழுது கூட பாரத்தோடு எழும்புகிறீர்கள். எப்பொழுது ஆண்டவரே? என்றைக்கு ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே? இதே போல சில கேள்விகள் உங்கள் இருதயத்தை உடைக்கிறது. உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நீங்கள் நடந்து போகிற பாதை துக்கமான பாதை, துயரத்தின் பாதை. ஆனாலும் ஒரு ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறார். அவர் போதுமானவர். இந்த துயரம் துன்பம் நிறைந்த உலகத்திலே கர்த்தரும் அவருடைய வார்த்தை மாத்திரமே உங்களை ஆறுதல் படுத்தும். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46:13 வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன் என்று. அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. 3 வார்த்தை. தூரமாய் இருப்பதில்லை, தாமதிப்பதில்லை, சமீபிக்க பண்ணுவேன். இவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். அதாவது ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்ற அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலே தரவில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீதியை சமீபிக்க பண்ணுவேன். அது தூரமாய் இருப்பதில்லை, அது தாமதிப்பது இல்லை. இவ்வளோ ஒரு நல்ல நம்பிக்கையின் வார்த்தைகள். எத்தனையோ காரியங்கள் தூரமாய் இருப்பதை போல உணர்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன். அது சீக்கிரத்தில் வரப்போகிறது. நன்மை உனக்கு வரப்போகிறது. நான் செய்ய போகிறேன். நான் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் மௌனமாய் இருக்கவில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை இன்றைக்கு திரும்ப திரும்ப வாசித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். தாமதிக்க பண்ண மாட்டீர் ஆண்டவரே, சமீபமாய் இருக்கும் ஆண்டவரே, அது தூரமாய் இருப்பதில்லை ஆண்டவரே. என் நீதி சீக்கிரத்தில் வெட்ட வெளிச்சமாய் வெளிப்படும் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்று. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாயிருக்கும். கர்த்தரின் நன்மைகளும் உங்களை சீக்கிரத்தில் தேடி வரும். இந்த நாளெல்லாம் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். சீக்கிரமாய் தேவன் கிரியை செய்வதை உங்கள் சொந்த கண்கள் காணும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீதியுள்ள தேவனே, நல்ல பிதாவே, என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன். அது தூரமாய் இருப்பதில்லை, அது தாமதிப்பது இல்லை என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் காலங்கள் ஓடுகிறது, காரியங்கள் தாமதமாக இருக்கிறது, தூரமாக இருக்கிறது, தேவன் செயல்படவில்லை என்று இந்த காலை வேளையில கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் சீக்கிரமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தாமதிக்காமல் கிரியை செய்யுங்கப்பா. காரியங்கள் கைகூடி வரட்டும்பா, நன்மைகள் வரட்டும்பா. தாமதமில்லாத ஆசீர்வாதங்கள் இவர்களை தேடி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்யுங்க, உங்களுடைய ஜனத்தை பலப்படுத்துங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரின் நீதி சமீபமாயிருக்கிறது, அது தாமதிப்பது இல்லை. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.